வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லேட்டர் அண்ட் அட்மிஷன் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே ரீச் ஆகும். நீங்கள் உடனுக்குடனே அது என்ன தகவல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஆஃப் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. மீதி 30% 40% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களுக்கு வந்து இன்னும் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வருஷம் டிஎன்எல்ஏ 2025 கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்யூனிட்டி வைஸாக மினிமம் கடைசியாக எந்த கட் ஆஃபில் எந்த இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 வகை இருக்குது. பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இருக்குது, கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ்லலாம் டிஎன்எல்ஏ 2025 ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் கடைசியாக எந்த கட் ஆஃப் வரைக்கும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. பாருங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சிஎஸ், ரைட்டுங்களா? இது வந்து கவர்மெண்ட் கோர்ஸு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இது சிஎம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது சிஎஸ் அப்படின்னும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் அப்படிங்கிறது சிஎம் அப்படின்னு சொல்லிட்டும் கோர்ஸோட கோர்ஸ் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் கேட்டகரி வைஸாக கலர் வந்து பிரிச்சிருக்கேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸில் இருக்குது, யூனிவர்சிட்டி அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு ஒன்று வந்துச்சு இல்லைங்களா? அது வந்து இப்போ கடைசியாக வந்து டிஎன்எல்ஏ 2022க்கு காலேஜ் லிஸ்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணாமலை நகர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? காலேஜோட நேம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் ஓசி ஓப்பன் காம்படிஷன், அதுக்கப்புறம் பிசி எம், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதுக்கு இந்தந்த கம்யூனிட்டிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பியூர் கவர்மெண்ட் கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு எந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்குறோம். சிஇஜி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் கட்டம் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் மொதல் கட்டம் சிஎஸ்னு கொடுத்துருக்கேன், ரெண்டாவது கட்டம் சிஎம் கொடுத்துருக்கேன். மொதல் கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோர்ஸ், ரெண்டாவது கட்டம் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ். சரிங்களா? ரெண்டுமே பாருங்க. ஓசி கோட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா 98.25 கிடைச்சிருக்கு கடைசியாக. இதில் 99.286. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 98.3க்கு மேலே நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓசியில் கிடைக்கும், ஓப்பன் காம்படிஷன்லேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் தான் இருக்குது, பட் கவர்மெண்ட் சீட் வந்து கிடையாது. 96.54ன்னு கொடுத்துருவாங்க வரைக்கும் அந்த கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 98.98, அதே மாதிரி 97.6 வரைக்கும் சீட் வந்து கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 97.45, 95.28 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சி கம்யூனிட்டிக்கு 98.51, 92.22 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ கம்யூனிட்டிக்கு 91.19 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது சிஇஜி கேம்பஸில் கிடைச்சிருக்கு, எஸ்டிக்கு கிடையாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 3 கம்யூனிட்டி மட்டும் எல்லாத்துலையும் எல்லா கோர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் ஆகுதுல மூணு கம்யூனிட்டி மட்டும் பிசிஎம் ஆகட்டும் எஸ்சிஏ எஸ்டி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சீட் வந்து ஒதுக்குவாங்க. இந்த வருஷம் வந்து எஸ்சிஏக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் எஸ்டிக்கு ஒதுக்குவாங்க. இந்த வருஷம் பிசிஎம்முக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா அடுத்த வருஷம் எஸ்சிஏக்கு ஒதுக்குவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில் வந்து சீட் வந்து ஒதுக்குவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ அதனால 0.4 0.5 அந்த ரேஞ்சுக்கு மட்டும்தான் வரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுழற்சி முறையில் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மற்ற கம்யூனிட்டி மற்ற இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அதனுடைய கோட்டாக்கு தகுந்த சீட் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் எம்ஐடி கேம்பஸ் பாருங்க, 98.03யும் 97.04 வரைக்கும் கிடைச்சிருக்கு. பிசி முஸ்லீம்க்கு 97.54, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 97.8, 96.1, எம்பிசி 96.6, 93.9, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 96.4, 04, 89.833 வரைக்கும் கிடைச்சிருக்கு. யூனிவர்சிட்டி அந்த அண்ணாமலை இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 76% இருந்தாவே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பிசிஎம்முக்கு சீட் ஒதுக்கல. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 65.7க்கு கிடைச்சிருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 64.7 கிடைச்சிருக்கு. எஸ்சி வந்து 61.7க்கே கிடைச்சிருக்கு. அண்ணா
யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. சரிங்களா? அதில் அதுக்கு அடுத்து பாருங்க, இது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். அடுத்தது பிஹெச்டி காலேஜில் எப்படி கிடைச்சிருக்கு? பிஹெச்டி காலேஜில் ஒன்லி செல்ஃப் சப்போர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அதில் பாருங்க 99.11 அப்படிங்கிற கட் ஆஃப் வரைக்கும் சீட்டு வந்து கிடைச்சிருக்கு. பிசிஎம்முக்கு சீட்டே ஒதுக்கல. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 98.33 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 98.14 கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 86.296 வரைக்கும் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்தது சிஐடி கோயம்புத்தூர், அது அட்டானமஸ், 97.33 ரெண்டுமே இருக்கு. சிஐடி கோயம்புத்தூர்ல வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது. சரிங்களா? 97.33, 95.86. அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 96.6, 95.5, எம்பிசியில் 96.3, 92.5, எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 88.54, 87.18 வரைக்கும் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. தியாகராஜர் காலேஜ் மதுரை, அதுவும் பார்த்தீங்கன்னா எய்டட் காலேஜ் தான். இந்த மூணுமே பிஹெச்டி, சிஐடி, தியாகராஜர் எல்லாமே எய்டட் காலேஜ். எய்டட்ல பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குது. செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்குது, கவர்மெண்ட் கோர்ஸுமே இருக்குது. பிஹெச்டியில் ஒன்லி செல்ஃப் சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 97.17, 94.259. பிசி முஸ்லீம்க்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க 91.96, 83.048, அது 90.564, 93. ஸோ இது 96. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 96, 90லேருந்து 96 வரைக்கும். எஸ்சி பார்த்தீங்கன்னா 71லேருந்து 91 வரைக்கும் பாருங்கள். 71 இங்கே கிடச்சிருக்கு, 91 வந்து கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருக்கு. எஸ்சிஏக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்க்கு ஒதுக்கியிருக்காங்க, எஸ்சிஏக்கு ஒதுக்கியிருக்காங்க, எஸ்டிக்கு கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் வேணால் எஸ்டிக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. இதில் எதையாவது ஒன்றா குறைச்சிட்டு, ஒன்று பிசிஎம்மை குறைச்சிட்டோ அல்லது பிசிஏவை குறைச்சிட்டோ எஸ்டிக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது எய்டட் கோர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவர்மெண்ட், பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ். தந்தை பெரியார் பார்த்தீங்கன்னா 91.44. அதே மாதிரி பிசி முஸ்லீம் இல்லை, பிசி 90.14. ஒன்லி கவர்மெண்ட் சீட் மட்டும் தான், எய்டட் சீட் கிடையாது. சரி, செல்ஃப் சப்போர்ட் சீட் கிடையாது. எம்பிசி பார்த்தீங்கன்னா 90.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. எஸ்சி வந்து 82.9 வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஜிசிடி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா 98.2க்கு தான் ஓப்பனில் கிடைச்சிருக்கு. பிசியில் 97.16, எம்பிசிக்கு 97.47, எஸ்சிக்கு 94.7 கிடைச்சிருக்கு. தர்மபுரியில் பார்த்தீங்கன்னா 92.4, அதே பிசிக்கு 86.06, எம்பிசி 89க்கு கிடைச்சிருக்கு, எஸ்சிக்கு 85க்கு கிடைச்சிருக்கு. கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா 94% ஓப்பன், முஸ்லீம்க்கு 88.2, பிசிக்கு 93.48, எம்பிசி 93.16, எஸ்சிக்கு 90.18. அதுக்கப்புறம் சேலம் அட்டானமஸ், சேலம் அங்கே பார்த்தீங்கன்னா 96.67 தான் கிடைச்சிருக்கு ஓப்பன் காம்படிஷன். பிசிக்கு 95.3. அதே மாதிரி எஸ்சி கோட்டா 89.6, எஸ்சி ஏவுக்கு ஒதுக்கியிருந்தாங்க 9.2, 91.2. பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கலாம், இந்த எம்பிசிக்கு கூட கொடுக்கலாம் அல்லது பிசி முஸ்லீம் கூட கொடுக்கலாம். இது போன தடவை கட் ஆஃப். ஜிசி ஈரோடு பார்த்தீங்கன்னா 93.6, பிசி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 92.22 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எஸ்சி ஏக்கு ஒதுக்கியிருக்காங்க 89. தஞ்சாவூர் 88.7, பிசி முஸ்லீம் 80.2, பிசி பார்த்தீங்கன்னா 89.9, எம்பிசிக்கு 88.3, எஸ்சிக்கு 84. திருநெல்வேலி அட்டானமஸ் காலேஜ் 95.6 ஓப்பனு. அதே பிசி பார்த்தீங்கன்னா 94.3, எம்பிசி 93.5, எஸ்சி 95.5க்கு கிடைச்சிருக்கு. தேனி பார்த்தீங்கன்னா 89.5 ஓப்பன் கோட்டா கிடைச்சிருக்கு. பிசி 84.8, எம்பிசி 85.5, எஸ்சி வந்து 76.2. காரைக்குடி அழகப்பா செட்டியார் காரைக்குடி பார்த்தீங்கன்னா 95.19, பிசி பார்த்தீங்கன்னா 92.6, எம்பிசி 93.22, எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 86.6 கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட். சரிங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்னு சொல்லுவாங்க. அதில் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா 95.6, பிசிக்கு 93.3, எம்பிசி 89, எஸ்சி வந்து 86.2. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி 89.2, பிசி வந்து 85.5, எம்பிசி 80.3, எஸ்சி 75.6. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை பார்த்தீங்கன்னா ஓசி 91, பிசி 83.6, எம்பிசி 74.3, எஸ்சி வந்து 74.8. யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் 85.5, பிசி முஸ்லீம் 74.03, பிசிக்கு 75.6 கிடைக்குது, எம்பிசிக்கு 81.2, எஸ்சிக்கு 72.2.
யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டிவனத்தில் பார்த்தீங்கன்னா பிசிக்கு மட்டும்தான் ஒதுக்கி இருந்திருக்காங்க 67.4. ஆரணியில் பார்த்தீங்கன்னா 72.5, பிசிக்கு 64.6, எம்பிசிக்கு 68.6, எஸ்சிஏக்கு 69.5. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஓசி 92.0, பிசி 81.7, எம்பிசி 71, அதுக்கப்புறம் எஸ்சி 84. திருச்சியில் பார்த்தீங்கன்னா 91.5, பிசிக்கு 89.5, எம்பிசிக்கு 88.7, எஸ்சிக்கு 86. யூனிவர்சிட்டி காலேஜ் அரியலூர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் மட்டும்தான் 70.6 கிடைச்சிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் திருப்புவளையில் 65.9 கிடைச்சிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் பண்ருட்டி 78.5 கிடைச்சிருக்கு. பிசிக்கு 70.2 கிடைச்சிருக்கு. எம்பிசிக்கு 71.8க்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 74.2 கிடைச்சிருக்கு. பிசிக்கு 68.5 கிடைச்சிருக்கு. எஸ்சிக்கு 69.2. யூனிவர்சிட்டி காலேஜ் நாகர்கோவில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 83.11, பிசி முஸ்லீமுக்கு 69.5, பிசிக்கு 74, எம்பிசிக்கு 70.7, எஸ்சிக்கு 73.11. யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி காலேஜ் ராமநாதபுரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா 69.8, ஓப்பன் காம்படிஷன் மட்டும்தான் இருக்குது. இன்னும் தூத்துக்குடியில் சீட்டே ஒதுக்கலையாட்டிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் திண்டுக்கல், அது விஓசி வராது, அது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திண்டுக்கல் மட்டும்தான். அது ஓப்பன் காம்படிஷன் 70, பிசிஎம் 66.6, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 64.04. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் கோர்ஸுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கும் போன வருஷம் 2025 கடைசியா சீட்டு கிடைச்ச கட் ஆஃப் மார்க் தான் வந்து இந்த இது. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.